السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே, மேலும் ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் மற்றும் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். மனித வாழ்க்கை என்பது நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம்: பொதுநலம், சுயநலம். எதில் வெற்றி என்பதை நாம் யோசித்து ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், சுயநல வாழ்க்கையில் வெற்றி என்பதற்கு துளி கூட இடமில்லை. யார் பொதுநலத்தோடு, சமுதாய அக்கறையோடு, சமூக நலன் கருதி தன் வாழ்க்கை நெறிமுறைகளை சீர்படுத்தி வாழ்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் மட்டும்தான் வெற்றி என்பதை நாம் நிதர்சனமாக உணர முடிகிறது. ஏதோ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நான் ஒண்ணு, என் வேலை ஒண்ணு, என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என்னுடைய வியாபாரம், மற்றவங்க எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன, அவன் தொழில் செஞ்சா என்ன, செய்யலனா என்ன, கஷ்டப்பட்டா என்ன, வறுமையில இருந்தா என்ன, லாபத்தை எடுத்தா என்ன, சம்பாதிச்சா என்ன, அவன் எக்கேடு கேட்டு போகட்டும், எனக்கு ஏன் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் என்ற அடிப்படையில் நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இன்னைக்கு நேற்று நாளைக்கு வேணா நல்லா வாழ்ற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு நாள் ஒரு நேரம் நமக்குன்னு ஒரு சிக்கல் தான் வைப்பான். எப்ப நம்ம பொதுநலத்தோட வாழ ஆரம்பிக்கிறோமோ, பிற சமூக அக்கறையை நம் மனதிற்குள் ஏற்படுத்துகிறோமோ, நாமும் நல்லா இருக்கணும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும், நம் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், நம் தெருவில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாளரும் நல்லா இருக்க வேண்டும், நம் மகல்லாவாசிகள் நல்லா இருக்க வேண்டும், நம் ஊர் மக்கள் ஜமாத்தார்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற சமூக அக்கறையை, சமூக கவலையை, தன் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய கவலையை அவர் தன் மனதிற்குள் ஏற்படுத்திக் கொண்டு பொது நலத்தோடு சுயநலம் அல்லாமல் வாழ்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கச் செய்கிறான், வெற்றிகளை கொடுக்கிறான். மன்கானல் இல்லாஹி கானல்லாஹு லஹு. யார் அல்லாஹ்க்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். யார் அல்லாஹ்க்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் இருக்கிறேன்றத அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப நம்ம மக்களையும் பொதுமக்களையும் சமூகத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், நம்மளை நாம பார்த்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், எப்ப நம்ம பொதுநலத்தோடு வாழ ஆரம்பிக்கிறோமோ நமக்காக அல்லாஹ் இருக்கிறான், நம்மள பார்த்துக்க அல்லாஹ் இருக்கிறான். அப்ப நாம் நம் குடும்பத்தையும் மஹல்லாவையும் சொந்தங்களையும் பந்தங்களையும் நாம் பொதுநலத்தோடு அவர்களை பார்க்க ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்மை பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் சுயநலத்தை இல்லாமல் பொதுநலத்தோடு தான் இருந்தது என்பதை எல்லா வரலாறுகளையும் படிப்பதன் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எந்த ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையும் சுயநலம் உள்ளதாக இல்லை, எந்த ஒரு நபியினுடைய வாழ்க்கையும் சுயநலம் உள்ளதாக இல்லை. எல்லா நபியினுடைய வாழ்க்கையும் எல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் பொதுநலம் உடையதாக தான் இருக்கிறது என்பதை நம்மால் குர்ஆன் உட்பட, ஹதீஸ் உட்பட, எல்லா வரலாற்று நூல்கள் உட்பட நம்மால் படிக்க முடிகிறது, தெரிய முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால்
நான் ஒண்ணு என் வேலை ஒண்ணு. அவங்க மட்டும் அல்லாஹ்வை தொழுகிறது, ஜகாத் கொடுக்கிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ் செய்யறது, இபாதத் செய்யறதுன்னு வெறும் அவர்களை மட்டும் சீர்படுத்தி நெறிப்படுத்தி தன் வாழ்க்கையை மட்டும் பக்குவப்படுத்தி நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நோக்கி அவர்கள் மட்டும் இபாதத் செய்துவிட்டு சென்று இருக்கலாம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுநலம் அல்லாமல் சுயநலமாக தன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து அவர்கள் மட்டும் முஸ்லிமா முஃமினா இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியா போயிருக்கும். நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒழுக்கம் என்ற ஒன்றையே நம்ம பார்க்க முடியாது. மோசமா மாதிரி இருப்போம். பல வருஷத்துக்கு முன்னால் பிறந்த அந்த அரபிய காலகட்டத்திலேயே எந்த விதத்திலும் தாங்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத கேவலமான, அசிங்கமான, அனாச்சாரியமான விஷயங்கள் பறந்து விரிந்து மூளை முடுக்கெல்லாம் தலை விரிசி ஆடியது என்று சொன்னால் இவ்வளவு காலங்கள் கடந்து பல அப்டேட்டுகளை நோக்கி இருக்கக்கூடிய நமது வருடங்களில், நமது ஆண்டுகளில் நாம் வாழக்கூடிய இந்த பருவங்களில் எவ்வளவு மோசமான விஷயங்களை நாம் சந்திச்சிருப்போம். மார்க்கம்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா, தீனுன்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா, ஹதீஸ் குர்ஆன் நம்மை ஒழுங்குபடுத்த, நேர்வழிப்படுத்த இது போன்ற ஒரு விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் நாம் கேள்விக்குறியாக போய் முடிந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள் போன்ற பலவிதமான மோசமான சூழலில் எப்படி வாழ்றதுனே தெரியாம கேவலமா, அசிங்கமா, சின்னாபின்னமா நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கும். குர்ஆன் ஹதீஸும் இருக்க போய்தான் ஓரளவாச்சு பக்குவப்படுத்தப்பட்டு, ஒழுக்கப்படுத்தப்பட்டு, நெறிப்படுத்தப்பட்டு எது சரி தப்பு, எது ஹலால் ஹராம், எது செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எது தப்பு எது நல்லதுன்றத நாம் விளங்கி நாம் நம் வாழ்க்கையை சீராக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம். இந்த காலத்துல எவ்வளவு மோசமான சூழல்கள். பெண்களுக்கு மதிப்பே கிடையாது. பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த பெண் குழந்தை உயிரோடு குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற சட்டத்தில் வாழ்ந்த மோசமான வரலாறு படைத்தவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மாற்றினார்கள்? ஒரு போர் நடக்கிறது. பல போர்களில் போர் முடிந்ததும் ஒரு தாயினுடைய மகள் அந்த போர்ல சுத்திக்கிட்டு இருப்பா. ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல ஒரு பெண்மணி வஃபாத் ஆயிட்டாள். வஃபாத்தான பெண்ணுடைய மகள் சின்ன குழந்தை தான், பச்சிளம் குழந்தை. அந்த இடத்துல அப்படியே அம்மாவை தேடி அழுதுகிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப சஹாபாக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? அந்த குழந்தையை நான் தான் எடுத்து வளர்ப்பேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், அந்த நன்மை எனக்கு கிடைக்கணும்னு ஒரு சஹாபி நான் தான் வளர்ப்பேன்றாங்க. இன்னொரு சஹாபி இல்ல இல்ல நான் தான் வளர்ப்பேன், இன்னொரு சஹாபி நான் வளர்ப்பேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு சஹாபாக்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. எப்படி இருந்த சஹாபாக்கள் யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு மதிப்பு கிடையாது. பெண்களை பார்த்தாலே கேலிக்கிண்டல் செய்பவர்கள், அவர்களை அசிங்கப்படுத்துபவர்கள். பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதை உயிரோடு குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற சட்டத்தில் வாழ்ந்தவர்கள். அப்பாடி இருந்த மனிதர்களை ரசூலுல்லாஹ் அந்த பெண் குழந்தை சுத்துது, அதை பார்த்து நான் தான் வளர்ப்பேன், நான் தான் வளர்ப்பேன் சண்டை போடும் அளவிற்கு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி இருந்த சஹாபாக்கள் மத்தூல மூழ்கி கடந்தவர்கள். ட்ரம்மா மாதிரி இருக்கும். இன்னைக்கெல்லாம் பாட்டிலா நம்ம பாக்குறோம். வீட்டுல நம்ம எப்படி ட்ரம்ல தண்ணி பிடிச்சு வச்சிருப்போம், தண்ணி டேங்க்லயே தண்ணி சின்டெக்ஸ் இருக்கும், அதுல எப்படி ஃபுல்லா நம்ம தண்ணியை நிரப்பி வச்சிருப்போமோ அந்த மாதிரி சஹாபாக்கள் கம்ர்களை, மதுக்களை, சாராயங்களை தங்க வீட்டுல அண்டாவா சட்டி நிறைய நிரப்பி வைத்திருக்கக்கூடிய வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மாற்றினார்கள்? இஸ்லாமிய மார்க்கம் வந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த மக்கா மதீனாவே மதுவால் வெள்ளப்பெருக்கால் வரும் அளவிற்கு எல்லா சஹாபாக்களும் அந்த மதுக்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு உடைத்து தெருக்களில் வீசி எறிந்தார்கள். மதுவுக்கு அடிமையான யாராச்சும் மதுவை விட்டதா சரித்திரம் இருக்குது லிஸ்ட் எடுத்தா 1-2 பேரை மட்டும் தான் நம்ம விரல் விட்டு எண்ண முடியும். ஒரு விஷயத்துல நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னு சொன்னா திரும்ப அந்த விஷயத்துல இருந்து நம்ம மீள முடியாது. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். மூழ்கி கிடந்தவர்கள், மதுவில் பைத்தியம் பிடித்தவர்கள். அப்படி இருந்தவர்களுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் எப்படி மாற்றி இருக்கிறார்கள்? எல்லா மதுக்களையும் தூக்கி போட்டு உடைச்சி எனக்கு எதுவுமே வேணாம், மார்க்கம் ஒன்று மட்டும்தான், அல்லாஹ்வை ஹராமாக்கி விட்டான், இனி நான் அதை பருக மாட்டேன் என்ற அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். எப்படி இந்த சஹாபாக்கள்? வட்டி வாங்கக்கூடிய சஹாபாக்கள், கடன் வாங்கினா திரும்ப கொடுக்காத சஹாபாக்கள்,
இப்படி இருக்கக்கூடிய சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக வியாபாரம் செய்து உழைத்து சம்பாதிக்கக்கூடிய உழைப்பாளிகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் தான். அனாச்சாரமான விஷயங்களில் மூழ்கி கிடந்தவர்கள், விபச்சாரத்தில் மூழ்கி கிடந்தவர்கள். ஆனால் ஒரு அந்நிய பெண் அந்த வீதியில் சென்றால் அந்த வீதியில் கூட நான் செல்ல மாட்டேன் என்ற அளவிற்கு இறையச்சத்தை ஏற்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் என்று சொன்னால், ஒரு சஹாபி ஒரு அந்நிய பெண் தவறான முறையில் தெரியாம பார்த்துட்டாங்க. அந்த ரோட்ல கிராஸ் பண்ணி இருப்பாங்க, வீட்டுல போயிருக்கிறாங்க, அவங்க அந்த நேரத்துல இருந்திருக்கிறாங்க, அவங்கள தவறான முறையில தெரியாம பார்த்துட்டாங்க. வேறுக்கணே இல்ல, தெரியாம தன்னுடைய பார்வை ஒரு அந்நிய பெண் மீது பட்ட காரணத்தினால் 40 நாட்கள் ஊருக்குள்ளேயே வரல. மலை மேலே இருந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி இருந்த சஹாபாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணல்ல 2 பெண்ணல்ல பல பெண்களிடம் விபச்சார தொடர்பு வைத்திருந்த சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாம பார்வை பார்த்தா கூட 40 நாள் ஊருக்குள்ளே வராம அழுது அழுது மலை மேல இருந்து உச்சியில அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள் என்று சொன்னால், இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே உள்ளம் என்பதே கிடையாது. மிருக உள்ளத்தை கொண்டவர்கள், மோசமானவர்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டு அடிச்சுப்பாங்க. அப்படி இருந்த சஹாபாக்களை அவ்வளவு ஒற்றுமையாக பக்கபலமாக மார்க்கத்திற்காக உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்த விதம் பொது நலத்துக்காக வாழ்ந்தார்கள், சுயநலத்துக்காக வாழவில்லை. சுயநலமாக வாழ்ந்திருந்தால் ரசூலுல்லாஹ் மட்டும் சொர்க்கம் சென்றிருக்கலாம், நம் வாழ்க்கை கேள்விக்குறியா மாறி இருக்கும். அப்போ வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் அவ்வளவு பாவங்களை செய்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள், மது அருந்தினார்கள், வட்டி வாங்கினார்கள், எல்லா மோசமான தவறுகளையும் செய்தார்கள் என்று சொன்னால், இப்ப வாழ நம்மெல்லாம் இதைவிட கேவலமான பாவத்தை செய்யக்கூடியவர்களாக மாறி இருப்போம். எப்போ ரசூலுல்லாஹ் ஒண்ணு இல்ல, இஸ்லாம் ஒண்ணு இல்ல, மார்க்கம் ஒண்ணு இல்ல, ஹதீஸ் குர்ஆன் சட்டம் ஹலால் ஹராம் சுன்னத்துன்னு ஒண்ணு இல்லன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில மோசமா போயிருக்கும். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுநலத்தோடு வாழ்ந்து நானும் சீராக இருக்க வேண்டும், என் ஊரில் இருக்கும் மக்களையும் சீர்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் எல்லா சஹாபாக்களையும் மோசமான இந்த மக்களை அப்படியே பாலைவனத்தில் உள்ளம்மான் இருக்க பிடித்திருந்த அந்த மக்களுடைய மனதை சோலைவனமாக மாற்றினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் இது ஆச்சரியமான விஷயம்தான். அப்படி ரசூலுல்லாஹ் பொதுநலத்தோடு வாழ போய்தான் இன்னைக்கு இத்தனை சஹாபாக்கள் நேர்வழியில் வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் அவர்களை பின்பற்றி நேர்வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு சஹாபாக்களுமே அவங்களுடைய காலகட்டத்துல சிலைகளை கடவுளா நினைச்சு வணங்கி கொண்டிருந்தவர்கள். ஆனால் எப்போ ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ, எந்த நேரத்திலுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைக்க பிடிச்சி இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு பயான் செஞ்சு மக்கள் எல்லாம் அப்படியா இஸ்லாம் ஒரு மார்க்கம் இருக்குது, அல்லாஹ் ஒருத்தன் தானா அப்படின்றத விளங்கி இஸ்லாத்துக்கு வந்த வரலாறுகள் எல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ரேர் தான். இன்னைக்கு அழைப்பு பண்ணினா நம்ம என்ன செய்யறோம், மைக்க பிடிச்சி மார்க்கத்தை பத்தி பேசுறோம். இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம், சிலை வணக்கங்கள் கிடையாது, அதெல்லாம் போய் வேற எதுவுமே உண்மையான மார்க்கம் இல்ல, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்றத நம்ம பேசுறோம், பேசி இஸ்லாத்துக்கு அழைக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க? ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல மைக்க பிடிச்சி காஃபிர்கள் எல்லாம் ஒண்ணா கூட்டி நிப்பாட்டி இந்த மாதிரி ஜும்மால உட்கார வச்சு இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க கூப்பிட்டாங்க கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து இரவு முழுக்க தன் வாழக்கூடிய வாழ்க்கை சரியாக வாழ்ந்தார்கள், நல்லவர்களா வாழ்ந்தார்கள். அந்த வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு மனிதர்கள் எல்லாம் இப்படியும் ஒரு மனிதரா, இப்படியும் ஒரு புனிதரா, அப்பனா இவர் சொல்றது உண்மையானா இருக்கும், இவருக்கும் பொய்யுக்கும் சம்பந்தமே கிடையாது, இவரை நம்பலாம், இவர் சொல்லக்கூடிய இறைவன் ஒருவன் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு நம்பினாங்க? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவுல ஒரு ஓரமா ஊரை கடந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வயசான கிழவி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு தோல்ல போட்டுக்கிட்டு அந்த ஊரை கிராஸ் பண்ணி போறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுறாங்க, எப்பா இங்க வாங்கல, இந்த மூட்டை என்னால தூக்க முடியல, அதை கொஞ்சம் பிடிச்சுக்கோ, நான் ஊரை விட்டு போறேன், எனக்கு கொஞ்சம் வந்து வழி அனுப்பி விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உதவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுறாங்க. ஆனா இந்த பாட்டிக்கு தெரியாது இவங்க தான் நபின்னு தெரியாது.
அப்ப போற பாதையில ஃபுல்லா பாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே போறாங்க. அந்த வயசான மூதாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் முகம்மதா வந்தான் ஊரை ஃபுல்லா நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறான், கடவுளை வணங்க விடுறாங்களா, சிலையை வணங்க கூடாதுன்றாங்க, அதுக்கு கேட்காது பேசாது அது சாப்பிடாதுன்றாங்க, அதெல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் அல்லாத ஒருத்தர் இருக்கிறானா, அவனை நம்ம பார்த்தது கூட கிடையாது, அவனை எப்படி நம்ப முடியும், அவனதான் நம்ம வணங்கணுமா? அந்த முகம்மது ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல, அவன் அறிவு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, என்னென்னமோ பேசுறான். இப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இல்லாத பொல்லாத வார்த்தைகளை அசிங்கமாக அவர்களை திட்டும் விதமாக, அவர்கள் மனதை காயப்படுத்தும் விதமாக, நோவடிக்கும் விதமாக திட்டிக்கிட்டே வராங்க. யார? ஈருலக தலைவர் முகமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகிறார்கள், அவங்க கிட்டே திட்டுறாங்க. இது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே வராங்க. கடைசியில ஊருடைய எல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த மூட்டை முடிச்சு எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயசான பெண்மணிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி இதை வாங்கிட்டாங்க. சரி, நீ எனக்கு இவ்வளவு தூரம் வந்து உதவி செஞ்சியே, அங்கிருந்து இவ்வளவு தூரம் ஊரு எல்லையை நான் கடற்கரை வரைக்கும் நீ பயணம் அனுப்புறதுக்காக இவ்வளவு தூரம் வந்து நீ யாருன்னு கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு தூரம் நீ திட்னீங்கல்ல ஒருத்தர, நீங்க திட்னீங்கல்ல, அந்த முகம்மது தான் நான் என்பதை சொன்ன உடன் இந்த பாட்டிக்கு அவ்வளவு ஆச்சரியம். இப்படி ஒரு மனுஷரா, இப்படிப்பட்ட தலைவரை நாம் அவங்க கிட்டே போய் அவங்களை அவ்வளவு தூரம் திட்டி இருக்கிறோம், கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கிற கோவப்படாத நம்மளை எடுத்து பேசுற, அவங்க நினைச்சிருந்தா அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு நம்மள என்ன வேணா செஞ்சிருக்கலாம், நம்மளே ஒரு வயசான மூதாட்டி தான், ஆனா நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் தான் அந்த முகமதுன்னு சொல்றாங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய மார்க்கம் உண்மைதான், சத்தியம்தான், அல்லாஹ் ஒருவன் தான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அந்த பாட்டி இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாக மாறிய வரலாறை நாம் பார்க்கிறோம். பாருங்க, பாட்டியை கூப்பிட்டு உட்கார வச்சு, வயசான பாட்டியே அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான், அவனை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் பயான் பேசல, தன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டுமோ சரியான முறையில் வாழ்ந்தார்கள். ஒரு சக மனிதனுடைய மனதை காயப்படுத்த கூடாது என்பதற்காக தன்னை பற்றி தன்னிடமே வந்து திட்டினாலும் பொறுமையை கடைபிடித்தார்கள். நம்மளை யாராச்சும் வேற ஒருத்தவங்க திட்டி இருப்பாங்க, உடனே நம்ம சண்டைக்கு போவோம். அவன் வந்து நம்மகிட்ட சொல்லியிருப்பான், எப்பா என்னை பத்தி அவன் அப்படி இப்படி சொன்னியாமே சண்டைக்கு போவோம். ஆனா ரசூலுல்லாஹ்வை பத்தி ரசூலுல்லாஹ் கிட்டே அந்த பாட்டி திட்டி இருந்துமே அவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை நாம் காயப்படுத்த கூடாது என்ற விஷயத்தில் கவனமாக இருந்தார்கள். பாருங்க, அந்த நேரத்துல எது சரியோ எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்ததுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆச்சரியமான வாழ்க்கையை பார்த்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் திட்டி இருந்தாங்கன்னு சொன்னா, கோபப்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, இந்நேரம் அந்த பாட்டி கபருல வேதனை அனுபவிப்பாங்க. காரணம், அவங்க முஸ்லிமா மரணிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு காஃபிராவே தன்னுடைய மௌத் வரைக்கும் வாழ்ந்து இருப்பாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி அந்த கடமைகளை புரிந்து கொண்டு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்ததனுடைய விளைவாக அந்த பாட்டி இன்னைக்கு கியாமத் வரைக்கும் கபருல சொர்க்கத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார். பாருங்க, எப்படி வாழ வேண்டுமோ இது மாதிரிதான் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டு பயானை கேட்டு இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுலாம் கம்மி. அவங்கள பார்த்தவர்கள் இப்படி ஒரு மனிதரா, கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருக்கிறாரு, மனைவி விஷயத்துல கரெக்டா இருக்கிறாரு, தாய் விஷயத்துல கரெக்டா இருக்கிறாரு, பிள்ளை விஷயத்துல கரெக்டா இருக்காரு, வியாபாரத்துல கரெக்டா இருக்காரு, வணக்க வழிபாடுகளை கரெக்டா இருக்கிறாரு, எல்லா விஷயங்களிலும் பார்த்து 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 அன்பு அக்கறை பணிவு நேசம் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் தான் இன்னைக்கு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற எல்லா சஹாபாக்களும். பாருங்க எப்படி இருந்த அபூபக்கர் நாயகம், வாள தூக்கி யார் அந்த முகம்மது, அந்த முகம்மதோட உயிரை நான் எடுக்காம விடமாட்டேன்னு சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி மாத்தினாங்க. முகம்மது மௌத்தா போயிட்டாங்கன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா அவங்க உயிரை நான் எடுப்பேன்னு சண்டைக்கு வந்தாங்க. எப்படி இருந்த அபூபக்கர் நாயகம், முகம்மது ரசூலுல்லாஹ் யாரு, அவங்க உயிரை நான் எடுக்கலன்னு வாழ தூக்கியவர்கள், அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போன பிறகு அந்த முகம்மதை மௌத்தா போயிட்டாங்க நீங்க உங்க வாயால சொன்னீங்கன்னா அவங்க மௌத்தா போல கபர்ல உயிரோட தான் இருப்பாங்க, அவங்கள மௌத்தா போயிட்டீங்கன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா நான் வாளால வெட்டி உங்க உயிரை எடுத்து உங்களை மௌத்தாக்கினு சண்டைக்கு வந்தாங்க. எப்படி இருந்த சஹாபாக்களை எப்படி மாற்றினார்கள் என்பதை நாம் பார்க்க இங்கே கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பயான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டாலே போதும். மாற்று மதத்தவர்கள் நம் வாழ்க்கையை பார்க்க வேண்டும், நம் கொடுக்கல் வாங்கலை பார்க்க வேண்டும், நம் அன்பு அக்கறை பணிவை பார்க்க வேண்டும், அண்டை விட்டார்
செலுத்தக்கூடிய அந்த கருணையை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, இஸ்லாமியர்கள் என்றாலே, பாய்மார்கள் என்றாலே, முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் இப்படிப்பட்டவர் என்ற உயர்ந்த எண்ணத்தை நாம் அவர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அதுக்கு ஒவ்வொருத்தவனுமே நம்ம எப்படி வாழணும் அப்படி வாழ்ந்தா போதும். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இஸ்லாமியர்கள் என்றால் இப்படிதான் என்று நாம் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு மணி நேரம் பேசினாலும் அவங்களுக்கு அந்த மனசுல அந்த நல்ல எண்ணம் வராது. நாம் ஒவ்வொருத்தருமே நாம் சக வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்து காட்டினாலே போதும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் எல்லா ஊர் முழுக்க பரவக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், அந்த பெண்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவங்கள தன்னை பத்தி திட்டியவங்க கூட அவங்க எந்த விதமான கோபத்தையும் வெளிப்படுத்தல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அப்படி கிடையாது. அவங்களை பின்பற்றி வந்த சஹாபாக்களும் பிறகு வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள் எல்லாரும் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய இறைநேசர் அவங்க கிட்ட ஒரு பெண்மணி மார்க்க சட்டத்தை கேட்க வராங்க. வந்து சட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பெண்மணிக்கு உடல்ல காற்று பிரிஞ்சிருச்சு, ஆசன பகுதியில இருந்து காற்று பிரிஞ்சிருச்சு. அப்போ உடனே அந்த பெண்மணி வருத்தப்படுறாங்க. ஆஹா, ஒரு ஆண்கிட்ட நம்ம இப்படி டவுட் கேட்க வரும்போது நம்மகிட்ட இப்படி அசிங்கமான ஒரு செயல் நடந்துருச்சு, நம்மள அவங்க கேவலமா தப்பா நினைச்சிருப்பாங்களோ, நம்ம அவங்க முன்னாடி ஒரு கண்ணியமான பார்வை இழந்து விட்டோம் என்ற ஒரு கவலை அவங்க மனசுக்குள்ள வருது. உடனே அந்த இறைநேசர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஏமா ஏதோ டவுட் கேட்டீங்க, திரும்ப சொல்லுங்க, எனக்கு கேட்கல. திரும்ப அவங்க சொல்றாங்க, கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. திரும்ப கேட்கறாங்க. மறுபடியும் அவங்க சத்தமா தான் சொல்றாங்க. மறுபடியும் எனக்கு கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க கேட்கறாங்க. அப்ப அந்த பெண்மணி நினைக்கிறாங்க, இவங்களுக்கு ஒருவேளை காது கேட்காது போல, அதனாலதான் திரும்ப கேட்கறாங்க. அப்ப இவங்களுக்கு காது கேட்காதுன்னா நான் என்னுடைய உடல்ல இருந்து பிரிந்த அந்த ஆசன பகுதியிலிருந்து பிரிந்த அந்த காற்றும் இவங்களுக்கு சத்தத்தை கேட்டு இருக்காது. அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம இவங்க தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த பெண்மணி கிதாபில் எழுதுறாங்க, அந்த பெண்மணி வஃபாத் ஆகிற வரைக்கும் அந்த இறைநேசர் மக்களுக்கு மத்தியில் தன்னை செவிடாக மாற்றிக்கொண்டு செவிடாவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து செவிடாவே மரணித்தார்கள் என்பதாக எழுதியிருக்கிறார்கள். உண்மையிலே அவர் செவிடு கிடையாது, காது நல்லா கேட்கும். அந்த பெண்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக அவர்கள் தன்னை செவிடு போல நடித்தார்கள், நடித்து மக்களை நம்ப வைத்தார்கள். பாருங்க, ஒரு சின்ன பெண்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தன் வாழ்நாள் முழுக்க தன்னை இப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையாக இருந்திருக்கும். அவருடைய பேரே ஹாத்தம் அசம் என்று சொல்வார்கள். அவங்க பேரே இஸ்லாத்துல கிதாபுகள் எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா அசம்னு சொன்னா அரபில செவிடுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை அப்படியே வாழ்கிறார்கள் என்பதை நம்மால் புரிய முடிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லப்படக்கூடிய கருத்து, நாம் சுயநலமாக வாழ்ந்துவிடக் கூடாது, பொதுநலமாக வாழ வேண்டும், சமூக அக்கறையோடு வாழ வேண்டும். நாம் நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை சரியாக வாழ்ந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் நம்மை தேடி வராது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எல்லா விதமான சமூக மக்களும் ஒத்துழைப்போடு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நம்மிடம் நட்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள், பகைமையிலிருந்து விலகிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கோழி இருக்குது, ஆடு மாடு இருக்குது, அதை நம்ம சாப்பிடுறோம், பிஸ்மில்லாஹ் வ அலா பரக்கத்தில்லாஹ் சொல்லி பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டா ஹலால், பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிட்டா ஹராம், பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தா ஹலால், பிஸ்மில்லாஹ் சொல்லாம அறுத்தா ஹராம். அப்ப ஒரு சாதாரண உயிருள்ள பிராணிதான், அது அல்லாஹ்வுடைய பேர் அந்த நேரத்தில் நம்ம நினைக்க மறந்தோம்னு சொன்னா அந்த உணவு நமக்கு ஹராம். ஆனா மனிதர்களாகிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்க மறந்தோம் என்று சொன்னால் நரகம் நமக்கு வாஜிபாக்கப்படும், சொர்க்கம் நமக்கு ஹராம். ஒரு பிராணியை நம்ம பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாம நம்ம சாப்பிட்டா அந்த கோழி தான் நமக்கு ஹராம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைவு கூறாவிட்டால் சொர்க்கமே நமக்கு ஹராமாகி விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை சொல்லாம மௌத்தா போயிட்டோம், நரகம் தான். கபூர்ல அந்த முகத்தை காட்டியது யாருன்னு கேட்கும்போது ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ், இவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாம் சொல்ல நமக்கு வாய் வரவில்லை, மனது ஒற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் நம்ம மறந்துட்டோம்னு சொன்னா நமக்கு நரகம் தான். வாழ்நாள் முழுக்க முஸ்லிமா வாழ்ந்துட்டோம், எல்லா அமல்களையும் செஞ்சுட்டோம், ஆனா மௌத்தா போற நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம நபியா ஏத்துக்கல,
எத்தனையோ அரபு நாட்டில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் எல்லாருமே அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை தான் இருந்தார்கள். ஆனால் நபியா ஏத்துக்கல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏத்துக்கல. ஆனா அவங்களும் நல்ல அமல் செஞ்சிருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க, எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வை நாங்க நபியா ஏத்துக்க மாட்டோம்னாங்க. அவங்களுக்கும் நரகம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நபியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ரசூலுல்லாஹை நாம் நினைத்து பார்க்காவிட்டால், அவருடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்காவிட்டால் நாம் போகக்கூடிய இடம் என்னவென்பதை நாம் சிந்தித்து பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுநலத்தோடு வாழக்கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எந்த சூழலிலும் பிறர் மனம் காயப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளாமல் அவர்களுடைய வாழ்க்கையுடைய நலன் கருதி வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்து அந்த வாழ்க்கை மூலமாக பல மக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்களோ, அதே போல் நம் வாழ்க்கை மூலமாக பல நபர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாழ்க்கையாக நம் வாழ்க்கை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிதா வல் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.